இதுக்கே இப்படின்னா நான் பஸ்ல ரேண்டமா ஒருத்தர் கூட செஸ் மேட்ச் விளையாண்டேன். யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபுல் கதையை சொல்றேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறேன். எதுல? பஸ்ல. டபுள் சீட்டு ஸ்லீப்பர். பக்கத்துல ஒருத்தர் படுத்திருப்பாரு. கரெக்டா? நானும் என் சீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். போய் என் சீட்ல போய் படுத்துட்டேன். படுத்தோடனே எனக்கு நல்லா தெரியுது என் பக்கத்துல இருக்கவரு என்ன பார்த்துட்டே இருக்காரு. நான் அப்படியே கண்டுக்காத மாதிரியே போனை பார்த்துட்டே இருக்கேன். அவர் என்ன டக்குன்னு ப்ரோ அப்படின்னாரு. ஓகேவா? நானும் அப்படியே புதுசா பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ, நீங்க தானே அந்த கூஃபிஜன் ப்ரோ. கூஃபிஜன் ப்ரோ, நீங்க செஸ் விளையாடுங்க தானே அப்படின்றாரு. ஆமா ப்ரோ, விளையாடுவோம் ப்ரோ அப்படின்ற. ஓகே ப்ரோ, சூப்பர் அப்படின்னு. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன பேசுறது எனக்கு தெரியல. நானும் போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன், அவரும் போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இருந்தது. சரி படுப்போம் அப்படின்னு போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறவையெல்லாம் போத்திட்டு படுக்கிறேன். டக்குன்னு ஒரே சவுண்ட். என்னடா சவுண்ட் இப்படி திரும்பி பாக்குறேன். என் வீடியோ ஃபுல் வால்யூம்ல வச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்படியே பாத்துட்டு அப்படியே ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு எனக்கு ஒரே சிரிப்பு. ஃப்ரெண்டு கூட ஒரு 1v1 போடுறீங்களா அப்படின்னா, நானும் ஓகே ப்ரோ போடலாம் அப்படின்னு வீடியோ கால் பண்றாரு. 4 பேர் வீடியோ கால்ல வர எல்லாத்துக்கும் ஆய் சொல்லிட்டு Chess.comல ஐடி ஷேர் பண்ணிக்கிட்டு கேம் போட ஆரம்பிச்சிட்டோம். அவர் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல வேகமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. டக்குனே மேட்ச் முடிஞ்சிருச்சு. மேட்ச் முடிஞ்சோட வீடியோ கால்ல டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு அவர் ஆடுறாரு. நானும் இவரும் உட்காந்து இப்படி வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்கோம். பஸ்ல போயிட்டு இருக்கப்போ ஆனா அந்த ஒரு ½ மணி நேரம் செம ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் தூங்கிட்டேன். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு பக்கத்துல பாக்குறேன், ஆளை காணும். ஒரு நம்பராச்சும் வாங்கிருக்கலாம்ல. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளே செம ஹோல்சமா ஜாலியா இருந்தாங்க. இந்த வீடியோக்கு சப்போஸ் 1 மில்லியன் லைக் வந்துருச்சுன்னா நான் எப்படியாவது சென்னை ஃபுல்லா ரவுண்டு கட்டியாச்சும் அவங்க வீட்டுக்கு போய் 1v1 போட்டு, ஆனந்த் சார் எனக்கு செஸ் போர்டு கொடுத்தாருல, அதுல ஒரு போர்டா அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். பக்கா.